வணக்கம். வெல்கம் டு மானுஸ் கிச்சன். இன்றைக்கி மானுஸ் கிச்சனில் தெரிந்து கொள்வோம், அதாவது படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா கர்மாவை பற்றி பார்க்கலாம். அதாவது ஏமாந்தவன் கிடைத்து விட்டான், ஏமாற்றி விட்டோம் என்று பெருமை கொள்ளாதே. யதார்த்தமான ஒருவனை பல வருடங்களாக ஏமாற்றி நீ பெற்ற பலன்கள் யாவையும் நொடிப்பொழுதில் இழந்து விடுவாய். உன்னை விட மிகப்பெரிய ஏமாற்றுக்காரனிடம் என்பது தான் விதி. அதாவது நாம் ஏமாற்றிட்டோம், இவனை நல்லா ஈஸியாக ஏமாற்றிட்டோம், நல்லா ஏமாந்துட்டான்டா அப்படின்றத விட அதுக்கு மேலே பெரிய ஏமாற்றுக்காரன் ஒருத்தன் இருப்பான் நம்மளை ஏமாத்துறதுக்கு. ஸோ அதுதான் நமக்கு கர்மாவுனுடைய விதி அப்படின்றத இந்த கர்மா விதியில் கொடுத்துருக்கு. ஸோ எனக்குமே இது பிடிச்சிருந்தது இந்த வேர்ட்ஸ், அதனால் நான் உங்ககிட்டமே இதை ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தை திருவள்ளுவருமே நமக்கு சொல்லியிருக்கார். அதாவது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே விளையும். அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சா அந்த தீங்கு நமக்குமே இம்மிடியேட்டாக கிடச்சிரும் என்பது தான் இதனுடைய பொருள். ஸோ இது பிடித்திருந்தா, இந்த கர்மா விதி பிடித்திருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரும் ஏமாற்ற வேண்டாம் என்பதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். நம்ம இன்றைக்கி ஏமாத்தினா நாளைக்கு இன்னொருத்தன் நம்மளை ஏமாற்றுவான். ஸோ இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அப்படின்றத விட நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.